ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ஜெயச்சந்திரன், இத்தொடர்பான முழு விவரம். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூரிலிருந்து சென்னை செல்லும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பில் நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. காரணம் என்னவென்றால், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேலூரிலிருந்து சென்னை செல்லும் மார்க்கமாக மேல்விசாரம், ஆற்காடு பைபாஸ் சாலை, காவேரிப்பாக்கம், ஓச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேம்பால பணிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் மந்தமாகவும் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறதால் மேம்பால பணிகள் நிறைவு பெறாமல் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று ராணிப்பேட்டையிலிருந்து காவேரிப்பாக்கம் வரை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் காவேரிப்பாக்கம் அருகே மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் வேலூரில் சென்னை செல்லும் வழி சாலை அடைக்கப்பட்டது. இதில் சர்வீஸ் சாலையில் அனைத்து வாகனங்களும் திருப்பிவிடப்பட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிப்புக்கு ஏற்பட்டு நெரிசல் ஏற்பட்டது. இதில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மிகவும் அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் செயல்பட்டு வருகிறது என்பது பொதுமக்களுடைய கருத்து. சாலையில் எந்தவித முன்னறிவிப்பும் பலகையும் இல்லாமல், மாற்று வழிக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீர் என போக்குவரத்து மாற்றப்படுகிறது. இதனால் காலையில் பள்ளி வாகனங்கள், தொழிற்சாலை வாகனங்கள், பேருந்துகள் என அனைத்து வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. இன்று ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பு 2 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் 2 மணி நேரமாக பள்ளி வாகனங்களும், தொழிற்சாலைகளும், சென்னை செல்லும் பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதனால் பொதுமக்களும் மாணவர்களும் வேலைக்கு செல்வோரும் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். இது குறித்து தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முன்னறிவிப்பு பலகைகள் வைத்தும் போக்குவரத்தை சீர் செய்தும் இது போன்ற போக்குவரத்து தடை ஏற்படாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அதிகம் எதிர்பார்க்கின்றனர், கோரிக்கையாக வைக்கின்றனர். மேலும் மேம்பால பணிகள் நடைபெறும் இடத்தில் பணியாளர்கள் யாரும் அதிகமான வேலைக்கு அமர்த்தப்படவில்லை. ஒரு சிலரே இருக்கின்றனர். அதிகமான வேலைக்கு பணியாளர்களை அமைத்து விரைவில் மேம்பால பணிகளை முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.